தித்திக்கும் திங்கள் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் சிவராமன். இது இன்றி எதுவும் நிகழாது, நல் இயற்கையின் வளமின்றி வாழ்க்கை நகராது. நமக்கான சரியான தருணங்கள் இயற்கைகள் வகுத்து தரும் பெரும் பாடங்கள். எப்பொழுதும் நம் வாழ்வியலை நாம் மெருகேற்றி கொள்ள வேண்டும் என்றால் சில நிகழ்வுகளோடு நாமும் இணைந்திருக்கும் மனப்பக்குவ நெறிகளை அடைய வேண்டும். நாம் மட்டும் வாழ்வது வாழ்வல்ல. சில நிகழ்வுகளை நாம் எதிர்பார்த்தும் எதிர்பார்க்காத பொழுதினிலும் பல வண்ணங்களில் எண்ணங்கள் திண்ணங்களாக பலதை எண்ணுங்கள். அதை அனைத்தையும் கடந்து செல்லுங்கள், வெற்றி காணுங்கள் என்ற விதத்தில்தான் இயற்கையின் ஜாலங்கள் எப்பொழுதும் நமக்கான நேரங்களை ஒதுக்கி தரும். இயற்கை பேர் அன்பை நாம் பெற பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்குள் நம் மனதை பறிகொடுக்க வேண்டும். அந்த இயற்கைகளின் காட்சிகளின் பக்கம் கொஞ்சம் பறிகொடுக்க நிகழலாம். அழகான நிகழ்வுகளுக்கெல்லாம் நம் வாழ்வியலோடு இணையும் தருணங்களை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். என் உறவுகளே, இயற்கை எப்பொழுதும் மனிதனுக்காக மட்டும் அல்லாது இந்த மண்பரப்பின் மீது வாழும் எல்லா உயிர்களுக்கும் ஒன்றானது. அதில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் இருந்தாலும் நம் வாழ்வியலுக்கு உகந்த ஆடு, மாடு, பல்வேறு விலங்குகளை நம் வாழ்வியலின் துணையாக எடுத்து அழகாக வாழ்க்கையை நடத்தும் பக்குவத்தை மனிதன் கற்றுக்கொண்டதால் இன்றளவும் வாழ்க்கையை சிறப்பாக நகர்த்தி செல்ல இயற்கையோடு சேர்ந்த இந்த ஆடு, மாடுகள், கோழிகள் எப்பொழுதும் நம் மனிதனின் பக்கவளங்களாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்வின் நெறிமுறைகள் பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் போகலாம். நம் எண்ணங்கள் தென்னங்களாக நம் வாழ்வியலின் அடையாளத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்க்கையை கொண்டாடும் மனப்பக்குவத்தை அடைய நாம் மட்டும் இந்த இயற்கைக்கு சொந்தமில்லை, இருக்கின்ற எல்லா உயிர்களும் இந்த இயற்கையை கொண்டாட வேண்டும் என நீங்கள் நினைத்து வரும் தலைமுறைகளுக்கு மட்டுமல்லாமல் இனி வரும் தலைமுறைகளுக்கும் இந்த பசுமையை பரிசளிக்க முற்படுங்கள். என் உறவுகளே, மனித வாழ்வியலோடு இன்றியமையாது மாடு, ஆடு, கோழி அனைத்தும் மனிதனை சார்ந்து வாழும் அனைத்தும் நமக்கான வரம் என எண்ணி அழகாக அவைகளை காத்து அடுத்த தலைமுறைகளுக்கு வழிவகை செய்யுங்கள்.